இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Amaron Ace 25X compact bicolor 25 watts LED light ultra fast secure quick release mount Ace lock னு சொல்லப்படுறது long battery life USB power delivery options இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த லைட்ல கொட்டி கிடக்குது. இந்த லைட் வந்து especially designed for on the go creator நம்மள மாதிரி வீடியோகிராஃபர்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. முக்கியமா Sony FX30 FX3 யூஸ் பண்றீங்க அப்படினா உங்களுக்கு சின்னதான ரொம்ப வெயிட் இல்லாத ஒரு காம்பாக்ட் LED லைட். இன்னைக்கு எல்லாத்தையும் தெளிவா பார்ப்போம். Let's get started. Hey, what's up guys? Welcome back to Mirimi Studio. நான் திலீப் ராமகிருஷ்ணன். டைம் வேஸ்ட் பண்ணாம பாக்ஸை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இந்த அழகான பாக்ஸை ஓப்பன் பண்ணோம்னா டைரெக்டாக உங்களுக்கு ஒரு சின்னதான Amaron ஸ்டிக்கர் ஒன்று இருக்குது, ஒரு டாக்குமெண்டேஷன், தென் உங்களோட லைட். ஸோ இந்த லைட் தாங்க சிறப்பான ஒரு விஷயம். எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஸ்லீக்கான பாடி. இதில் வந்து பேட்ரி வந்து இன்பில்ட்டாக இருக்குது, அது ஒரு அருமையானது. தென் அடுத்தது உங்களுக்கு ஒரு டோம் டிஃப்யூசர் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த லைட்டே கொஞ்சம் ஹார்ஷாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டோம் டிஃப்யூசர் நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா உள்ள ஒரு யூஎஸ்பி டைப் சி யூஎஸ்பி கேபிள், வழக்கம் போல் ஒரு சிலிக்கா ஜெல் பேக்கெட். அடுத்தது ஒரு அருமையான ஒரு விஷயம், Amaronோட ஏஸ் லாக் கோல்டு ஷூ. ஸோ இதுதான் இந்த லைட்டை அதர் லைட்ஸ்லேருந்து பிரித்து காட்டுற ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். சரி, இப்போ இந்த பாக்ஸில் வந்து ஓரமாக வச்சுட்டு இந்த லைட்டில் இருக்கிற விஷயங்கள் பார்ப்போம். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் ரொம்ப காம்பாக்டான டிசைன், எவ்வளோ ஸ்லீக்கான ஒரு டிசைனில் இருக்குது பாருங்கள். 25 வாட்ஸ் வந்து ரொம்ப பேட்ரி இன்பில்ட்டோட வர விஷயம் அருமை. பேட்ரி உள்ளே வச்சாலுமே சில லைட் வந்து ரொம்ப பெருசாகிடும். ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ஒரு பக்கம் வெயிட் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது வந்து ரொம்ப வெயிட்டெல்லாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமராக்கு மேலே நீங்கள் ஃபிட் பண்ணுறீங்க அப்படின்னா இவ்வளோ சின்ன லைட்டு, பட் எனக்கு அது பிரைட்னஸாக வேணும் அப்படின்னா இந்த லைட் சூப்பரான ஒரு லைட்டு. அப்படியே லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு இந்த பேட்ரி கம்பார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஒரு மேலே ஒரு ரப்பர்டு டெக்ஸ்சர்டு Amaron சிம்பிள் இருக்குது, லோகோ இருக்குது, அவங்களோட பிராண்டிங் இருக்குது. நடுவில் ஒரு ஆக்டிவ் கூலிங் ஃபேன் இருக்குது. இந்த கூலிங் ஃபேனை பற்றி அப்புறமா பேசுவோம். மேலே ஒரு சின்னதாக ஒரு LED ஸ்க்ரீன், OLED ஸ்க்ரீன், ஒரு டயலு, அதை சுவிட்சு கண்ட்ரோல் டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு பட்டன் வச்சுருக்காங்க. இந்த பட்டன் என்ன ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நான் பின்னாடி பேசுகிறேன். தென் ஆன் ஆஃப் சுவிட்ச், கீழே ஒரு USB டைப் சி பவர் டெலிவரி, அதை சார்ஜும் பண்ணிக்கலாம், அதுலேருந்து பவரும் எடுத்துக்கலாம், இதையும் பின்னாடி பேசலாம். உங்களுக்கு ரைட் சைடு அண்ட் மேலே இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது கூலிங்காக ஒரு வென்டிலேஷன். ஸோ இது வழியாக தான் ஏரை சக் பண்ணி இந்த ஃபேன் வழியாக வெளியில் அனுப்பும். ஸோ உள்ளே ஏதாச்சும் ஹீட் ஜெனரேட் ஆகிட்டுச்சுன்னா இந்த ஃபேன் வழியாக வெளியில் வந்துடும். ஸோ ஒரு ஆக்டிவ் கூலிங் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் 25 வாட்ஸ் எல்இடியாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸில் ஹீட் ஜெனரேட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை உடனே டிசிபேட் பண்ணலைன்னா சீக்கிரத்தில் உங்கள் லைட்டு அடி வாங்கி போயிடும், உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்காது, அதாவது பேட்டரி லைஃப் கொடுக்காது. அப்படியே ஃப்ரண்ட் சைடில் பார்த்துட்டோம்னா உங்களுக்கு ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன COB லைட்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தத்துக்கும் 25 வாட்ஸுக்கும் ஒரே பெரிய COBயை கொடுக்காம சின்ன சின்ன SMP டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த கோல் அண்ட் வார்ம் ரெண்டுத்துக்கும் உள்ள மிக்ஸ்டு LEDs உள்ளே இருக்குது. அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டிஃப்யூஸ்டு கிளாஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஃப்ராஸ்டட் கிளாஸ் ஒன்று கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் இந்த டோம் டிஃப்யூசர் யூஸ் பண்ணணும்னா அழகாக அந்த மேக்னெட்டிக் விஷயத்தை வச்சு நீங்கள் தூக்கி ஆன் த கோலை போட்டுக்கலாம், எவ்வளோ கொழுக்குனாலும் கீழே விழுவாது. தென் அடுத்தது சிறப்பான ஒரு விஷயம், இந்த ஏஸ் லாக் பற்றி சொல்லி ஆகணும். இந்த ஏஸ் லாக் சிஸ்டம் என்ன அப்படின்னா, இது கீழே ஒரு மேக்னெட்டிக் ஒரு இது கொடுத்துருக்காங்க, மெட்டல் பார்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு சின்னதாக ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் அதை அழகாக வச்சிங்கன்னா இந்த மாதிரி போய் கிளிக் ஆகிரும். இந்த சென்டர் பட்டனை வச்சு தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன இழுத்தாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வந்துடாது. இப்போ எனக்கு லைட்டு தேவையில்லை, நான் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல தேவையில்லை, எனக்கு வெல் லிட் ஏரியா. ஸோ அந்த நேரங்களில் எனக்கு இந்த மேலே லைட்டை போட்டுக்கணும், திரும்பி இதை ஓப்பன் பண்ணி இந்த கோல் ஷூ வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. கோல் ஷூங்கிறது இதுதான் கோல் ஷூ, பட் கேமராவில் அது வந்து ஹாட் ஷூ உள்ளே வந்து மல்டி இன்டர்ஃபேஸ் விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை வந்து இந்த எலக்ட்ரானிக் விஷயத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணிடக்கூடாது. அதனால் என்ன பண்ணலாம், இந்த லைட்டை மட்டும் நீங்கள் கழட்டிக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அழகாக வந்துடும், இது அங்கேயே தான் இருக்கும். எப்போ உங்களுக்கு தேவையோ திரும்பி தூக்கி வச்சு மேலே மாட்டிக்க வேண்டியதான், அது அங்கேயே இருக்கும். ஸோ திரும்பி ஓப்பன் பண்ணோம்னா பின்னாடி இருக்கிற அந்த ப்ளூ கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே நீங்கள் இதை ரிமூவ் பண்ணால் போதும். ஸோ இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டே உங்களுக்கு ரிமூவ் பண்ணால் போதும். திரும்பி உங்களுக்கு தேவை அப்படின்னா தூக்கி வச்சு ஒரு அமுக்கம்னா கிளிக்குன்னு ஒரு நாய்ஸ் வரும், அப்படியே உள்ளே வந்து செட் ஆயிரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதோட மெனு செட்டிங்ஸ்குள்ளே போகும். இதில் கஸ்டம் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இந்த பட்டனை சைடில் இருக்கிற ஆன் ஆஃப் பட்டன் மேலே இருக்க சொன்னால அதை வந்து நீங்கள் கஸ்டம் மோடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிகமாக ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸை நீங்கள் அதுக்குள்ளே வச்சுக்கலாம். இப்போ இந்த கஸ்டம் மோடுக்குள்ளே ஹோல்டு, அதாவது லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்றும், டபுள் டேப் பண்ணிங்கன்னா ஒன்றும் வர்றது மாதிரி செட்டில் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் போய் என்ன ஆப்ஷன் வேணாலும் வச்சுக்கலாம். இது வந்து நார்மலாக உங்களுக்கு 25 வாட்ஸ் அவுட்புட் கொடுக்கும். இப்போ 5% பிரைட்னஸ்லாம் இருக்குது.
ஸோ நார்மலாக 25 வாட்ஸ் அவுட்புட் எனக்கு வந்து பூஸ்ட் மோட் வேணும் அப்படின்னா இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இம்மிடியேட்டாக 32 வாட்ஸ் பூஸ்ட் மோடுக்குள்ளே போயிடும். ஸோ 32 வாட்ஸ் ஒரு 25 வாட்ஸ்லேருந்து இம்மிடியேட்டாக 32 வாட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியும். நான் திரும்பி வந்து இதை வந்து சிங்கிள் ப்ரெஸ் பண்ணுறேன், அது வந்து நார்மல் மோடுக்கு வந்துடுது. இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணால் ஒன்று, இது வந்து டபுள் டேப்லையும் வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதிகமாக சிசிடிக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் ஆகிறீங்க, எனக்கு வந்து இத்தனாயிரம் கெல்வின்லேருந்து இத்தனாயிரம் கெல்வினுக்கு வேணும், வார்ம்லேருந்து கோலுக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிசிடிக்குள்ளே போயிடும். சிசிடிக்குள்ளே போயின்னா உங்கள் லைட்டோட டெம்பரேச்சர் வந்து ஃப்ரம் 2700 கெல்வின்லேருந்து உங்களுக்கு 6500 கெல்வின் வரைக்கும் இதில் மாற்றிக்க முடியும். ஸோ சிசிடிக்குள்ளே உள்ளே போய் மெனுக்குள்ளே போய் தான் மாற்றணும்னு அவசியம் கிடையாது, வெளியிலேருந்து கூட டக்குன்னு மாற்றிக்கலாம். இல்லை எனக்கு இன்டென்சிட்டி மாற்றுற மாதிரி வேணும் அப்படின்னா என்ன கஸ்டம் செட்டிங்ஸ் வேணாலும் இந்த பட்டனில் நீங்கள் போய் வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட்டோட இன்டென்சிட்டி அப்படின்னு பார்த்துட்டோம்னா 5600 கெல்வினில் இருக்கும்போது 6320 லக்ஸ் உங்களுக்கு 1/2 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிடைக்கும். அவ்வளோ பிரைட்னஸை இந்த லைட்டால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த பேட்டரி பற்றி சொல்லி ஆகணும். இந்த லைட்டில் 7.4 வோல்ட் 4500 mAh பேட்டரி இன்பில்ட் பேட்டரி இருக்குது. இதை வந்து நீங்கள் டைப் சி கொடுத்து இவங்க கொடுத்துருக்குற அந்த டைப் சி கேபிளை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா இதுலேருந்தே நீங்கள் ரிவர்ஸ் பவர் எடுக்கலாம், அதாவது பவர் டெலிவரி கொடுக்கலாம். அதாவது பவர் டெலிவரி வெளியிலேருந்து உங்களுக்கு டைப் சி வச்சு நீங்கள் சார்ஜும் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் உள்ளே இருந்து ரிவர்ஸ் மூலமாக உங்களோட அதர் டிவைஸ்க்கு நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். அதர் டைப் சி டிவைஸஸ்க்கு நீங்கள் இதிலேருந்து சார்ஜ் எடுத்துக்க முடியும். உங்கள் மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இல்லை உங்கள் கேமராவே இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பவர் இருந்தால் நான் ஒரு 1/2 மணி நேரம் ஷூட்டு முடிச்சிடுவேன் அப்படின்னு இருக்கிற கட்டத்தில் என்கிட்ட இது ஃபுல் சார்ஜில் இருக்குன்னா டக்குன்னு இதுலேருந்து ரிவர்ஸ் பவரில் உங்களோட பேட்டரிஸ் அதர் டிவைஸஸை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ பேட்டரி லைஃப்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 மணி நேரம் 40 நிமிஷம் உங்களுக்கு சைலண்ட் மூடில் ரன் ஆகும். இதே ஸ்டாண்டர்ட் மூடில் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 70 நிமிஷங்கள் இந்த லைட் வந்து ஒர்க் ஆகும். அதே நீங்கள் பூஸ்ட் மூடில் இப்போ நம்ம சொன்னோம்ல 32 வாட்ஸ் ஒரே இமிடியேட்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் நீங்கள் 50 நிமிஷங்கள் நீங்கள் ரன் பண்ண முடியும். இந்த சைலண்ட் மோட்னு சொன்னோம்ல, சைலண்ட் மோட்னா வேறு ஒன்றும் கிடையாது, 6.5 வாட்ஸ். இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி மைல்டான வெளிச்சம் எனக்கு இருந்தாவே போதுங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபில் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா 4.5 மணி நேரம் சாலிடாக ரன் பண்ண முடியும். இல்லை 25 வாட்ஸ் ஃபுல் பவரில் நான் அடிக்கிறேன் அப்படின்னா 70 நிமிஷங்கள் கண்டினியூஸாக இந்த லைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். தென் அடுத்தது இந்த பேட்டரின்னு சொல்லும் போது பேட்டரிக்கு மேலே இருக்க இன்னொரு விஷயம் புரியுது. இதில் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது மேலே ஒரு மேக்னெட் வச்சுருக்காங்க. உங்களுக்கு எந்த இதுவுமே இல்லை, ஏஸ்லாக் மாதிரி என்ன இல்லை, இந்த மாதிரி எதுவுமே இல்லை, குவார்டர் இன்ச் த்ரெட் இல்லை, எதுவுமே இல்லை. எனக்கு எங்கேயாச்சும் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு மெட்டல் சர்ஃபேஸ் இருக்குன்னா அதை டக்குன்னு ஒட்டி வச்சு லைட்டாக அப்படியே மனுஷால் போல் நிற்க வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம சொல்லணும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், இங்கே ஒரு லைட் ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ இந்த லைட் ஸ்டாண்டில் இப்போ உங்களோட லைட்டு நிறுத்தி வைக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி நிற்க வச்சா போதும், சூப்பராக நிற்கும். ஸோ பயப்படவே தேவையில்லை, அவ்வளோ ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ் இருக்குது. ஸோ அதோட டைரக்ஷனை கூட நீங்கள் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும், எப்படி வேணாலும் நிற்கும். ஸோ ஒரு இடத்துல இருக்கீங்க, ஒரு லைட்டு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை, என்கிட்ட மவுண்ட்டும் இல்லை, இது நான் பேக்கில் இருக்குது, என்ன பண்ணுறது, பின்னாடி ஒரு மேலே ஒரு இரும்பு கம்பி இருக்குது, தூக்கி போடுற மேலே லைட்டை இப்படி நிற்க வச்சோன்னா அப்படியே நிற்கும். ஸோ எப்படி நிற்கிதோ அப்படியே நிற்கும். உங்களுக்கு இரும்பு வேணும்பா, மேக்னெட் பிடிச்சிக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெட்டல் வேணும், ஸோ அது இருந்தால் சூப்பராக ஓட்டும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடங்களில் நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லைட்டு வந்தபோது எவ்வளோ ரிவ்யூ பார்த்தேன், இதை சொல்ல மறந்துருக்க மாதிரி தெரியுது எனக்கு என்னமோ. ஸோ பூஸ்ட் மோடு ஒன்று இருக்குது, உள்ளே இருக்க ஃபேன் கண்ட்ரோல் நீங்கள் போய் மாற்றிக்கலாம், சைலண்ட் அண்ட் ஸ்மார்ட்டில் மாற்றிக்கலாம். அதர் விஷயங்கள் எஃபெக்ட்ஸ் மோடு இருக்குது, கேமரானோட ஆப்பும் இருக்குது, சைடஸ் ஆப்பச்சரோட சைடஸ் லிங்க் ஆப் இருக்குது. ஸோ செப்பரேட்டாக உங்களோட ப்ளூடூத் கனெக்டிவிட்டியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லணும்னா CRI ரேட்டிங், TLCI ரேட்டிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டிங் இண்டெக்ஸ்லாம் பார்த்துட்டோம் அப்படின்னா எல்லாமே above 95+ இருக்குது. அதில் இன்னொரு சூப்பரான ஒரு விஷயம், கலர் குவாலிட்டி ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அது above 94. ஸோ அந்த லைட்லேருந்து வர கலராக இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கிற சப்ஜெக்ட்லேருந்து வர கலராக இருக்கட்டும், அந்த லைட்டு பட்டு திரும்பி ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அந்த சப்ஜெக்ட் மேலே இருக்க கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது. ஸோ இந்த கலர் குவாலிட்டி ஸ்கேல்னு சொல்லுவாங்க, CQS, இது above 94. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டான ஒரு இண்டெக்ஸில் இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த லைட் வந்து 5 கலரில் வருது, இந்த மாதிரி பிளாக்கில் வருது, அதாவது சார்கோல்னு சொல்லுவாங்க. ஸோ தென் ஒயிட், பியூர் ஒயிட் வருது, சில்வர் வருது, தென் பிங்க் அண்ட் க்ரீன் மின்ட் கலரில் வருது. ஸோ இந்த மாதிரி 5 கலர் வேரியண்ட்டில் வருது. மேக்ஸிமம் இந்த சார்கோல் அண்ட் ஒயிட் தாங்க கிடைக்குது. நான் கூட அந்த மின்ட் கலருக்கு ஆசைப்பட்டேன், பட் ஆர்டர் பண்ணும்போது இந்த பிளாக் கலர் தான் வந்துச்சு. ஸோ இந்த லைட்டும் இந்த மாதிரி FX சீரிஸ், FX30 மட்டும் இல்லை, FX30, FX3 இல்லை லூமிக்ஸ் கேமரா எதாக இருக்கணும், எந்த வீடியோ கேமரா போகிறதா இருந்தாலும் இமீடியட்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா
ஒரு லைட் வெயிட் காம்பேக்ட் ஸ்லீக் வீடியோ லைட்டுன்னா நான் இதை சொல்லுவேன். ஸோ இது வந்து வழக்கம் போல் திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர்ட் வீடியோ, இது சொந்த காசு போட்டு வாங்கி நம்மளே செஞ்ச வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ணிட்டு தட்டி விடுங்க. சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இது மிரர் ஸ்டுடியோ, வி கிரியேட் a bond with you. Bye bye.